திருபுவனம் இளைஞர் அஜித்குமாரின் தம்பிக்கு அரசு பணிக்கான ஆணையை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார். நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் போலீசாரின் கண்மூடித்தனமான தாக்குதலால் பரிதாபமாக உயிரிழந்தார். கோவிலுக்கு பின்புறம் உள்ள மாட்டுக் கொட்டகையில் வைத்து போலீசார் அஜித்தை தாக்கும் வீடியோ காண்போரை கலங்கச் செய்தது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் திருபுவனம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் கண்ணன், பிரபு, சங்கரமணிகண்டன், ராஜா, ஆனந்த், ராமச்சந்திரன் ஆகிய 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். பின்னர் இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டதை தொடர்ந்து 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு 15 நாள் காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இளைஞர் அஜித் கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். இந்நிலையில் சிவகங்கை எஸ்பி ஆஷித் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக ராமநாதபுரம் எஸ்பிக்கு சிவகங்கை எஸ்பியாக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. வழக்கு மாற்றப்பட்டதுடன் உடனடியாக சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தொடர்ந்து மானாமதுரை டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வருத்தம் தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திருபுவனம் இளைஞருக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது. யாராலும் நியாயப்படுத்த முடியாத தவறு. கடமை தவறி குற்றமளித்தவர்களுக்கு நிச்சயம் இந்த அரசு தண்டனை பெற்று தரும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதலாக இந்த அரசு துணை நிற்கும் என்று தெரிவித்திருந்தார். அத்துடன் உயிரிழந்த அஜித்குமாரின் பெற்றோரிடம் நேற்று உரையாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த துயர சம்பவத்திற்காக மன்னிப்பு கோரினார். மேலும் கவலைப்பட வேண்டாம், அரசு எப்போதும் உங்களுடன் துணை நிற்கும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது திருபுவனம் இளைஞர் அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாருக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. அரசு பணிக்கான ஆணையை அமைச்சர் பெரிய கருப்பன் நவீன்குமாரிடம் வழங்கினார். மேலும் குடும்பத்தினருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டுள்ளது.